ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒருங்கிணைந்து வாசிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை. The book of 1 Samuel chapter 2 verses from 26 to 30. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏழி இடத்துல வந்து கர்த்தர் உரைக்கிறது என்றார், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கிறேன். நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்திற்கு பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு என் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரனுடைய தகன முறைகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் முதைப்பானே. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்கப்படும்படிக்கு நீ என்னை பார்க்கிறோம் உன் குமாரரை மதிப்பாரே என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கீங்களா? ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். என்னுடைய இல்லத்தில் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்த பொழுது இந்த வாரத்துக்கான தலைப்பு என்ன என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 1 Samuel chapter 2 verse 30, last portion. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Those who honor me, I will honor them. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான்
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாஸ்டர் சொல்லவில்லை. ஆமென். கர்த்தர் தான் சொல்றார். தேவனை கனப்படுத்துங்கள். இன்றைய செய்தியுடைய தலைப்பு தேவனை கனப்படுத்துங்கள். தேவனை கனப்படுத்துதல் என்றால் என்ன? உயர்வான கருத்தை, உயர்வான மதிப்பை தேவனிடம் காட்டுவது, மரியாதை செய்வது தேவனை கனப்படுத்தலாகும். தேவனை கனப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை கனப்படுத்துதல் என்றால் உயர்வான மதிப்பை அவரிடம் காட்டுவது, தேவனுக்கு மரியாதை செய்வது. நம்முடைய ஆராதனையின் மூலம், செயல்களின் மூலம், பாசத்தின் மூலம் பயபக்தியை செலுத்துவது, அவருடைய மெய்யான தன்மையையும் குணத்தையும் பிரதிபலிப்பது. சிருஷ்டிகராக, இரட்சகராக, மகத்துவம் உள்ள சிருஷ்டிகராக, இரட்சகராக, மகத்துவம் உள்ளவராக அவரை அங்கீகரிப்பதும் தேவனை கனப்படுத்தல் ஆகும். மற்றும் தேவனை கனப்படுத்துதல் என்றால் என்ன? அவருடைய சித்தத்துடன் சீரமைக்கப்பட்ட, அவருடைய சித்தத்துடன் வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் தேவனை கனப்படுத்துவது. அவருக்கு நமது நேரத்தில் மிக சிறந்த பாகத்தை, திறன்களை, மேலும் ஆதாரங்களை அவருக்கு அளிப்பதுதான் தேவனை கனப்படுத்தல். கடைசியாக, முடிவாக, தேவனை கனப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய மத்திய கவனமாய், உன்னுடைய வாழ்க்கையை மத்திய கவனமாய் தேவனை வைத்துக் கொள்வதுதான் தேவனை கனப்படுத்துவது. மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அவரை மிகவும் மேலான, உயர்ந்த வார்த்தையாய் ஆக்கிக் கொள்வதுதான் தேவனை கனப்படுத்துவது. தேவனை கனப்படுத்துதல் என்றால் கிறிஸ்தவர்களாக நாம் ஏதோ ஒன்றை கடமை உணர்வுடன் செய்வது அல்ல. அவருடைய ஆதரவை அடைவது அல்ல. மாறாக கர்த்தரை கனப்படுத்துதல் என்பது அவரை அங்கீகரிப்பது. அவருடைய அங்கீகரிப்பின் வெளிப்பாடு, மரியாதையின் வெளிப்பாடு. காரணம் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் அவருக்கு பாவிகளும் பகையாளிகளுமாய் இருந்தபோது நம்மிலே தேவன் அன்பு கொண்டார். அதற்கு நாம் தேவனை கனப்படுத்துவதன் மூலமாக நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் அதிகமாக அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் சுருக்கமாக நாம் தேவனை எந்தெந்த விதத்தில் கனப்படுத்த முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்க இருப்பது
தேவனை கனப்படுத்துங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவனை கனப்படுத்துவது என்றால் என்ன அர்த்தம்? தேவனை உன்னுடைய வாழ்க்கையை முதன்மையானவராக வைப்பது தேவனை கனப்படுத்துவது. அது எங்கே தோன்றுகிறது? தேவனை கனப்படுத்த எங்கே தோன்றுகிறது? நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுவது புரியுதுங்களா? தேவனை கனப்படுத்துவது நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறது. இருதயம் என்ன செய்யணும்? தேவனை முதல் ஸ்தானத்தில் வைப்பதற்குரிய உணர்வுபூர்வமான தீர்மானத்தை நாம் செய்யணும். தேவனை முதன்மை ஸ்தானத்தில் வைப்பதற்குரிய உணர்வுபூர்வமான தீர்மானத்தை இப்பொழுது இன்றைக்கு நாம் எடுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையானது என்ன? முதன்மையானது நம்முடைய தகப்பனுக்கு நேராக நாம் ஏறெடுக்கக்கூடிய அன்பின் பிரகடனம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட 2 பிரதான கட்டளை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Matthew 22nd chapter 37th verse. மத்தேயு 22:37. நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லாவற்றுக்காகவும் நாம் தொடர்ந்து நம்முடைய நன்றி அறிதலை பயிற்சி செய்யக்கூடிய இருதய மனப்பான்மையுடையவர்களால் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் தேவனிடத்துல தொடர்ந்து நன்றி அறிதலை பயிற்சி செய்யக்கூடிய இருதயத்தினுடைய மனப்பான்மை நமக்கு இருக்கும். காரணம் என்ன? அவர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்காக, all the things that he has done to us. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? நன்றி அறிதலோடு கூடிய இருதய மனப்பான்மையை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் பயிற்சி செய்வதுதான் கர்த்தரை கனப்படுத்துவது. அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக how to honor God. தேவனை நாம் எப்படி கனப்படுத்துவது? honor God with your lips. உன்னுடைய உதடுகளால் தேவனை கனப்படுத்து. நம்முடைய உதடுகளால் நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும்.
ஆமென். அல்லேலூயா. நம்ம பாட்டுகள்லாம் தப்பா பாடுறோம். ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? கம்பீரம். நான் உங்களுக்கு வருஷமா பாடல்களை பாடிட்டே இருக்கிறேன். ஆனா அநேக வேலைகளில டியூனே கம்ப்ளீட்டா தப்பா இருக்குது, தாளமும் தப்பா இருக்குது, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பாடுறவங்க புது பாடல் கண்டுபிடிச்ச மாதிரி பாடிருக்காங்க. ஆயிரம் நம்ம எப்படி பாடணும்? கம்பீரமா பாடணும். அவர் எப்படிப்பட்டவர்? கம்பீரம் உள்ள தேவன், மாட்சிமை பொருந்தத தேவன். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? ஹானர் காட் வித் அவர் லிப்ஸ். நம்முடைய உதடுகளால் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:16. உங்கள் இருதயத்துல கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்படி அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. உங்க இருதயத்துல கர்த்தரை பக்தியுடன் பாடி. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? கவனிங்க. வசனம் என்ன சொல்லுது? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். நம்முடைய சபையில நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் என் கையில இருக்கிற பாட்டு புத்தகத்தை புதுசா தர்றாங்க. அன்னைக்குதான் நம்ம பாட்டு புத்தகத்தை தர. நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், பாடல் புத்தகம் என்கிட்ட இருக்குது, அதை வாங்கி கொண்டு போய் உங்களுடைய குடும்ப ஜபத்துல, தனிப்பட்ட ஜபத்துல, வீட்டுல பயன்படுத்துங்கன்னு சொன்னேன். அது எத்தனை பேர் செய்றீங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா நம்ம எப்படி பாடுறோம்? இப்ப சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் மியூசிக்னால கீர்த்தனைகளினால லிரிக்ஸ் மூலமா, அடுத்தது ஞான பாட்டுகள் ஹிம்ஸ் மூலமா, அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் போதிக்க. என்ன போதிக்கிறோம்? நான் கர்த்தரை கனப்படுத்துவது போல நீயும் கர்த்தரை கனப்படுத்து. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்துல கர்த்தரை என்ன செய்யணும்? பக்தியுடன். பக்தியுடன் என்ன அர்த்தம்? மரியாதையுடன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதன்மை ஸ்தானத்துடன் நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை பார்க்கணும். அதை நீ செய்வாயானால் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளால் தேவனை நாம் கனப்படுத்த இந்த ஆராதனையில தயவு செய்து நீங்க எல்லாரும் தீர்மானம் எடுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். அப்படின்னு என்னன்னா, ரெண்டு ஆப்ஷனை கர்த்தர் உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறார். என்ன ஆப்ஷன்? மரணம், ஜீவன். ஆனா எது அடிப்படையில் மரணமும் ஜீவனும் இருக்குது? உங்களுடைய நாவு இருப்பாங்க. இந்த நாவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதனுடைய அடிப்படையில மரணமும் ஜீவனும் இருக்கு. நீங்க ஜீவனை
பேசுறீங்கன்னா ஜீவனுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மரணத்தை பேசுறீங்கன்னா மரணத்துக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதை நீங்க விரும்புறீங்களோ அதன்படி உங்களுடைய பலன் அமையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சங்கீதம் 22:22 எடுங்க. சங்கீதம் 22:22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவிப்பேன். சகோதரருக்கு அறிவிப்பேன் அர்த்தம், யார் யார் அப்பாவுடைய சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் சகோதரர்கள். முதல்ல அவருடைய நாமத்தை அறிவிப்பேன். இரண்டாவது என்ன பண்ணுவேன்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம் எது? சபை. ஆகவே சபையின் நடுவில் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். இப்படி நான் வாயினாலே நாவினாலே உதடுகளினாலே கர்த்தரை துதித்து கர்த்தரை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. தூங்கிக்கிறவங்க கை வைத்து ஒரு அளவே சொல்லுவாங்க. தூங்கிக்கிறவங்க கை வைத்து ஒரு அளவே சொல்லுங்க. கை தூக்க முடியாம பலவீனமா இருக்கிறவங்க ஒரு அளவே சொல்லுவாங்க. கை தூக்க முடியாம பலவீனமா இருக்கிறவங்க ஒரு அளவே சொல்லுவாங்க. கை தூக்க மாட்டீங்க. எல்லாரும் கை தூக்கி அளவே சொல்லுவாங்க. கை பாதிமா ஏன்னா கையில சக்தி இல்லையா? ஆண்டவருக்காக கையை உயர்த்த முடியாதா? கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிற? கர்த்தர் உனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிற? கர்த்தருக்காக அவருடைய சமூகத்துல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு உனக்கு முடியலையா? மகனே மகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தபடியாக எபேசியர் 4:32 பாருங்க. எபேசியர் 4:32. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து கர்த்தரை கனப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? Honor God with your life. உன்னுடைய வாழ்க்கை மூலமாய் கர்த்தரை கனப்படுத்து. உன்னுடைய வாழ்க்கை மூலமாய் கர்த்தரை கனப்படுத்து. உனக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் பயங்கரமான பாவத்தை செய்தார், தீவை செய்தார். நீ அவர்களை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அவர்களை நீ என்ன பண்ற? மன்னிக்கிற. மன்னிக்கும் போது அவன் யோசிக்கிறான், கோர்ட்டே என்ன மன்னிக்கிற, அரசாங்க சட்டமே என்ன மன்னிக்கிற, இந்த சகோதரன் என்னை மன்னிக்கிறாரே என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்ப நீங்க அந்த சகோதரனுக்கு என்ன சொல்றீங்க? நான் ஒரு காலத்துல உன்னை விட மோசமான பாவத்தை செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஆகவே நான் என்ன செய்யறேன்னா, நீ எனக்கு விரோதமா செய்த பாவத்தை நான் மன்னித்து கர்த்தரை கனப்படுத்துகிறேன். நீ எனக்கு விரோதமாய் செய்த பாவத்தை நான் மன்னித்து நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன். ஏன்னா நான் எப்போ உன்னை மன்னிக்க
உன்னை கர்த்தர் கனப்படுத்தி உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களை பார்க்கும்போது உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று நீ எண்ணக்கூடாது. உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று எண்ணாமல் மற்றவர்களை மேன்மையாக எண்ணணும். மற்றவர்கள் என்ன செய்யணும்? மேன்மையாக எண்ணணும். இவன் ஒண்ணுக்கு உதவாத ஆளு, இவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? தாழ்த்தி கட்டக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு காலத்துல எப்படி இருக்கோம்? ரொம்ப கீழ்த்தனமா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு? மேன்மை உள்ளவர்களாய் மாற்றினார், நம்மை மேன்மைப்படுத்தினார். ஏன்னா நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னதங்கள்ல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்துற கர்த்தருக்கு நீ எப்படி நன்றி சொல்லணும்? பிறருக்கானவைகளை நீ நோக்கணும். பிறருக்கானவைகளை என்ன செய்யணும்? நோக்கணும். கர்த்தர் உன்னை மேன்மையாக எண்ணுவது போல பிறனை நீ மேன்மை உள்ளவனாக எண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:30 வாசிங்க. யோவான் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்நாள் எல்லாம் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய லட்சியம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் என் வாழ்க்கை மூலமாக, என்னுடைய பாடலின் மூலமாக, என்னுடைய வாய் வார்த்தை மூலமாக, என்னுடைய செய்தியின் மூலமாக அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னதமானவர், அவர் எல்லா நாமத்துக்கும் மேலானவர் என்பதை நான் என்ன செய்யணும்? உலகமெங்கிலும் தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். ஆகவே அவர் பெருகணும். என் பேர் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய அந்தஸ்து அல்ல, என்னுடைய சொத்து அல்ல. கர்த்தர் தான் என்னுடைய சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நான் கனப்படுத்துவேன், அவர் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நன்றியானவர்களே, வாழ்க்கையில எப்படி வாழ்க்கை மூலமா எப்படி கர்த்தரை கனப்படுத்துறது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:23. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். சரி, இப்போ இன்னொரு வார்த்தை வாசிக்கிறேன். இன்னொரு வார்த்தை 25ஆவது வசனத்தை வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் புருஷனுக்கு என்ன கொடுக்கிறாரு? கட்டளை, உன்னுடைய மனைவியின் இடத்துல நீ என்ன பண்ணு? அன்பு கூறு. உன்னுடைய மனைவியின் இடத்துல நீ என்ன பண்ணு? அன்பு கூறுனா என்ன அர்த்தம்? உன் மனைவிய வேகாக பயத்தோடும் மரியாதையுடனும் நடத்து. வேகாக பயத்தோடும் மரியாதையுடன் நடத்து. அன்பு கூறுனா அதனுடைய அர்த்தம்
நீ குடும்பத்துக்கு தலையா இருக்க. நீ சாதாரண ஒரு சின்ன பையனா இருந்த நீ இப்போ குடும்பத்துக்கு எப்படி இருக்கிற? தலையா இருக்கிற. எப்படி தலை வந்துச்சு? எப்படி நீ தலையான? கர்த்தர் உன்னை கனப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? மற்றவர்கள் குடும்பத்துல மனைவியை யார் உனக்கு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். உன்னுடைய மனைவி நீ செலக்ட் பண்ண மனைவி அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி. ஆகவே நீ என்ன பண்ணணும்? வேதாந்த பயத்தோடும் மரியாதையுடனும் உன்னுடைய மனைவியை நடத்தணும். காரணம் என்னன்னா, உன்னை கனப்படுத்தினது போல குடும்பத்தில் இருக்கிற மனைவியை என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதல்ல வாசனம் வந்து 22 வசனம் என்ன சொல்லுது? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவிகள் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிதலின் மூலமாய் தன்னுடைய கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறார். அப்போ மனைவி என்ன பண்ணணும்? கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி புருஷனை என்ன பண்ணு? கனப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது? தன்னிலும் மற்றவர்களை மேலானவர்களாக கருதுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி கருதினால் நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் நம்மை கனப்படுத்துறது போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன செய்வோம்? கனப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப பாருங்க, honor God with your finances. உன் பொருளாதாரத்தினால தேவனை என்ன பண்ணோம்? கனப்படுத்தும். உன் பொருளாதாரத்தினால, உன்னுடைய பைனான்ஸினால நீ கர்த்தரை என்ன பண்ணுங்க? கனப்படுத்தும். இப்போ உடனே ஒரு கேள்வி எழுது. என்னுடைய பொருளாதாரத்தினால நான் கர்த்தரை கனப்படுத்தணுமா? ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? உன்னிடத்தில் உள்ள அனைத்தும், உன்னிடத்தில் உள்ள ஒவ்வொன்றும், உனக்கு இருக்கிற மகிழுந்துனா கார், உனக்கு இருக்கிற வீடு, உனக்கு இருக்கிற உத்தியோகம், தேவனே உனக்கு அருளினார். கை உயர்த்தாதவங்க நான் சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, நான் சொல்ற உண்மையை ஏற்றுக்கொள்றவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு அளவில் சொல்றாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன்ட்டு? உன்னிடத்தில் உள்ள அனைத்தும், நல்லா கவனிங்க, நல்லா 2 காதுல கேளுங்க. உன்னிடத்தில் உள்ள அனைத்தும், உன்னிடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும், உன்னுடைய மகிழ்ந்து, உன்னுடைய உனக்கு இருக்கிற வீடு, உனக்கு இருக்கிற உத்தியோகம் எல்லாமே தேவன் உனக்கு அருளினார். இப்ப நீ கேட்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது எப்படி சரியாகும்? நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு காரை நீங்க வாங்குறீங்க. ஒரு காரை, அந்த காரை செய்யறாரு மனுஷனா மிருகமா? சொல்லுங்க, மனுஷன். அந்த மனுஷனுக்கு காரை உண்டாக்குறதுக்கு ஞானத்தை யார் கொடுத்தது? சொல்லுங்க. அந்த மனுஷனுக்கு காரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு
அந்த காரை வாங்கறதுக்கு உனக்கு சக்தி கொடுத்திருக்கிற. அந்த சக்தியினால நீ என்ன பண்ற? காரை வாங்குற. முடிவுல நீ பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கிற எல்லாமே தேவனுக்கு, கர்த்தருடையது. ஆகவே நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய பணத்தினால, பணம் கொடுத்தாதான் எதையும் வாங்க முடியும். ஆனா நீ எவ்வளவுதான் சம்பாதி, நீ லட்சோதி லட்சமா சம்பாதி, ஆயிரக்கணக்கான பணத்தை நீ சம்பளமா வாங்க. ஆனா அந்த சம்பளம் முழுவதும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தரை 10ல் 1 பங்கின் மூலமாய் நீ கனப்படுத்தாமல் போனால் அந்த பணம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையில வீட்டு வேலை செய்யறவங்க 10ல் 1 பங்கு. நம்ம சபையில ஏழ்மையில இருக்கிறவங்க 10ல் 1 பங்கு கரெக்டா கொடுக்குறாங்க. நான் கவர்ல சைன் பண்றதுனால நான் பார்க்கிறேன். ஆனா அந்த சின்சியரிட்டி, அந்த உண்மை, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை என் விளைவின் முதற்பலனான், என்னுடைய சம்பாத்தியத்தினால் 10ல் 1 பாகம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தி பாரு. உன்னுடைய பைனான்ஸ் 100 மடங்கு வளரும் என்பதை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, நீ கேட்கலாம், நான் பணத்தின் மூலமா, பைனான்ஸ் மூலமா கர்த்தரை கனப்படுத்தணும்னா கனப்படுத்தணும். காரணம் என்னன்னா, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீ என்ன பண்ணணும்? எப்பொழுதெல்லாம் ஜெபத்துல கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறையோ அப்பொழுதெல்லாம் நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ வரணும். ஏன்னா அவர் உனக்கு முன்னேற்பாட்டை செய்து, உனக்கு பதவி உயர்வு எப்படி வந்துச்சு? நீ சாதாரண ஒரு ஊழியக்காரனா இருந்த, வேலைக்காரனா இருந்த, ஒரு நிறுவனத்துல நீ சாதாரண வேலைக்காரனா இருந்த. இன்னைக்கு உனக்கு இருக்கிற மேன்மை, உனக்கு இருக்கிற பதவி உயர்வு, உனக்கு இருக்கிற சம்பாத்தியம், இதெல்லாம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? கர்த்தர் நீ ஒரு அலுவலகத்திலேயோ, ஒரு மருத்துவமனையிலேயோ, ஒரு பள்ளியிலேயோ நீ சேரும் பொழுது சாதாரண ஒரு ஆசிரியராக, சாதாரண ஒரு நர்ஸாக, சாதாரண ஒரு வேலை செய்கிறவனா நீ ஜாயின் பண்ற. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாலேயே நீ எதிர்காலத்துல எப்படி இருக்க போகிறாய் என்பதை கர்த்தர் முன்னேற்பாடு செய்திருக்கிறார். God made a provision before you join in any institution. அந்த ப்ரொவிஷன் பிரகாரம் தான் இன்னைக்கு நீ இருக்கிற பதவி, உனக்கு இருக்கிற பட்டம், உனக்கு இருக்கிற அந்தஸ்து, உனக்கு இருக்கிற கௌரவம். ஆயினால நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை உன் பைனான்ஸ்னால நீ என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். கர்த்தருக்கு அருமையானவர்களே, அடுத்தபடியாக நான் உங்களுக்கு இன்னொரு சத்தியத்தை சொல்றேன். தேவனை நீங்க கனப்படுத்தணும்னா இயேசுவை நீங்கள் கனப்படுத்தணும். தேவனை நீங்கள் கனப்படுத்தணும்னா இயேசுவை கனப்படுத்தணும். இயேசுவை ஏன் கனப்படுத்தணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 5:22. அன்றியும்
பிதாவை கனப்படுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனப்படும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒவ்வொருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவர் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவராயிருக்கிறார். ஏன் நம்ம இயேசுவை கனப்படுத்தணும்? குமாரனை கனம் பண்ணலன்னா பிதாவை நாம் கனம் பண்ண மாட்டோம். ஏன் குமாரனை கனம் பண்ணோம்? நம்ம எல்லாரையும் கடைசி நாள்ல நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு பிதாவானவர் குமாரனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் நியாய தீர்ப்பு செய்யப்பட வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நியாய தீர்ப்பு செய்ய போறது இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் இயேசுக்கு முன்னால் நிற்கிறோம். ஏன்னா அவர்தான் உங்களுக்கு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நாம் என்ன பண்றோம்? கனப்படுத்தணும். எப்படி இயேசுவை கனப்படுத்துறது? அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுவை எப்படி கனப்படுத்துற? பாவியாகி எனக்காக, அக்கிரமக்காரனாகி எனக்காக, அநியாயக்காரனாகி எனக்காக, நீசனாகி எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி தன் ரத்தத்தை சிந்தினார். அதை நான் என் இருதயபூர்வமாக அங்கீகரித்து இயேசுவை நான் கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு ஈவாக என்ன கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது நம்மால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அந்த ஈவுக்காக நாம் இயேசுவை கனப்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, செய்தியினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் தேவன் உங்களை எப்படி கனப்படுத்துவார்? Those who honor me, I will honor them. How does God honor us? முதலாவது, கர்த்தர், நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு முன்னேற்பாடு பற்றி சொன்னேன். கர்த்தர் உங்களை எந்த நிலைமையில இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த நிலைமைக்கு கர்த்தர் படிப்படியாக அவங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். முதலாவது, தேவனை கனப்படுத்துகிற நமக்கு கர்த்தர் நம்ம எப்படி கனப்படுத்துறாருன்னா, முதல்ல அவர் எப்படி கனப்படுத்துறாருன்னா, தம்முடைய முன்னேற்பாட்டினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். He blesses us with his provision. தம்முடைய முன்னேற்பாட்டினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகவே அவருடைய முன்னேற்பாடுகளினால் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது, கர்த்தர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார்? இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுதலை. சங்கீதம்
சங்கீதம் 34:19 வாசிங்க. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்படிதான் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். துன்பம் வரும். துன்பம் நம்மை மேற்கொள்ளாதபடி உடனடியாக கர்த்தர் துன்பத்திலிருந்து நம்மை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 2 கொரிந்தியர் 12:12 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:12. 2 கொரிந்தியர் 12:12 வாசிங்க. அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் சபையாருக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன பண்றார்? சபையில் இருக்கிற நமக்காக அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. வல்லமை அனுப்புகிறார். நம்மை கர்த்தர் நம்மையே அதிசயமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் நம்மை எப்படி கனப்படுத்துகிறார்னா, எரேமியா 33:3 வாசிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. வல்லமையான வாய் திறந்து பெரிய காரியங்களை சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாங்க? பாருங்க, இந்த வசனம் எரேமியா 33:3. அது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? சிறைச்சாலைக்குள்ளே இருந்த எரேமியா தீர்க்கதரிசி. ராஜா வந்து வெளியே இருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசி அரண்மனையில் இருக்கிற ஒரு குற்றத்துக்குள்ள சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அப்பம் கிடையாது, சரியா தண்ணி கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்ற எரேமியாவை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிட்டா உடனே உனக்கு நீ அறியாததும், அதாவது உனக்கு அணுக முடியாத காரியங்கள், நீ யோசிக்காத காரியங்கள், நீ சிந்திக்காத காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க ஏசாயா 26:3. ஆண்டவர் நம்மை எப்படி கனப்படுத்துறாருன்றதுக்கு ஏசாயா 26:3 வாசிக்க சொல்லுங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். ஆமென். அப்போ நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் நம்மை கனப்படுத்தி நமக்கு கொடுக்கிறார். நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து நம்மை காக்கிறார். அல்லேலூயா. கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 91
வாசித்தீங்களா சிஸ்டர்? 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஆண்டவர் பாருங்க, உங்களை என்ன பண்றாரா? உயர்ந்த அடைக்கலத்தில். அல்லேலூயா. அவர் உன்னை உயர்ந்த இடத்துல நிலை நிறுத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை நீ கேட்டாய். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பாய். கர்த்தர் நீ நினைக்காத அளவுக்கு, நீ யோசிக்காத அளவுக்கு, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி, உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை எந்த அளவுக்கு கனப்படுத்துற? நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப பாருங்க, பைனான்ஸ் பத்தி சொன்னேன். இப்ப அந்த சகோதரி நம்முடைய திருச்சபையில இல்ல. அந்த சகோதரி நம்முடைய திருச்சபையை விட்டு போறதுக்கு ஒரு சில போறதுக்கு முன்னால ஒரு 4-5 மாசம் தான் அந்த சகோதரியுடைய மகனுடைய ஊதியத்திலிருந்து முதல் மாசம் அவங்க தசம்பாகத்தை கொடுத்தாங்க. மற்ற மாசம்லாம் பார்த்தீங்கன்னா தசம்பாகத்தை விட குறைவா கொடுத்தாங்க. ஆனா அந்த சகோதரி பாருங்க, 1998 வருஷத்திலிருந்து இந்த சர்ச்சில் இருக்காங்க. அவங்க மாசம் மாசம் கொடுத்த தசம்பாகம் எவ்வளவு தெரியுங்களா? 50 ரூபாய். மாசம் மாசம் தசம்பாகம் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தரை நாம் எவ்வளவாய் கனப்படுத்துகிறோம். கர்த்தர் உனக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். 50 ரூபாயை கர்த்தருடைய சம்பளத்துக்கு நீ கொண்டு வருகிறார். இவ்வளவுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார். யோசனை பண்ணி பாரு. உண்மையா இருக்கிறியா? ஆண்டவர் உண்மையா இருக்கிறியா? எப்படி பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்? அல்லேலூயா. மல்கியா 3:10 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. மல்கியா 3:10 வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கு உண்மையாக நீங்க அங்கதான் இருக்குது புக்கு, எடுத்து பாருங்க. நான் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு தசம்பாகம் கொடுக்கிறேன். தசம்பாகம் ஸ்தோத்திர காணிக்கல, தசமபாகம் எவ்வளவு கொடுக்கிறேன்றது அந்த ரிஜிஸ்டர்ல ஒரு பைசா எங்களுக்கு பார்த்தா என் பாஸ்கமா சொல்லுவாங்க, இன்னைக்கு 10 ரூபாய் வச்சா அந்த 10 ரூபாயிலிருந்து ஒண்ணு எடுத்து யாராவது நம்ம வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய் காணி கொடுத்தாங்கன்னா அந்த 100 ரூபாயில 10 ரூபாய் எடுத்து கரெக்டா கால்குலேட் பண்ணி 10ல ஒரு பாகத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடிய போதகரா உங்க போதகரும் போதகரமாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்னுடைய நோக்கம் என்னன்னா, நான் எவ்வளவு பைசா கொடுக்குறேன், நான் எவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன்னு மற்றவர்களுக்கு பார்க்கறதுக்காக நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய விளைவின் முதல் பலனால என்னுடைய வருமானத்தினால நான் கர்த்தரை காண்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் இந்த மாதிரியை, வசனத்தின் மாதிரியை, கட்டளையின் மாதிரியை, வாக்குத்தத்தத்தின் மாதிரியை பின்பற்ற நம்ம எல்லாரும் எழுதியிருப்போமா?
எல்லாரும் சேர்ந்து என்னோட பாடுங்க. நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் காப்பவரே நல்லவரே வல்லவரே காலமெல்லாம் காப்பவரே நன்றி 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 உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளமகிழ்ந்தையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் உள்ளதையா. எல்லாரும் கண்ண மூடி இந்த ஜபத்தை எடுப்போம். பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று நீ சொல்லியிருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் இந்த ஆராதனையில நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளை நாங்கள் மிகவும் கவனத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். இயேசுவின் நாமத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்துல